ஜெகதீப் தன்கர் துணை குடியரசுத் தலைவர் பதவியில் இருந்து திங்கட்கிழமை மாலை விலகினார். உடல் நல காரணங்களுக்காக இந்த முடிவுக்கு வந்ததாகவும் அவர் தனது பதவி விலகல் கடிதத்தில் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவருக்கு அவர் எழுதிய பதவி விலகல் கடிதத்தில் குடியரசுத் தலைவர் அவர்களே உடல் நலனுக்கு முன்னுரிமை அளித்து மருத்துவ ஆலோசனையை பின்பற்றுவதற்காக அரசியலமைப்பின் 67A பிரிவின் கீழ் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இந்திய குடியரசு துணைத் தலைவர் பதவியை இதன் மூலம் நான் ராஜினாமா செய்கிறேன் என்று குறிப்பிட்டார். தனது கடிதத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமைச்சரவைக்கு தனது நன்றியையும் தெரிவித்திருந்தார் ஜெகதீப் தன்கர். ஆனால் இதற்கு பின்னால் வேறு சில காரணங்கள் இருக்கலாம் என்றும் பல எதிர்க்கட்சி தலைவர்களும் கூறுகிறார்கள். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு எழுதிய கடிதத்தில் உடனடியாக பதவி விலக விரும்புவதாக ஜெகதீப் தன்கர் குறிப்பிட்டுள்ளார். ராஜினாமா செய்வதற்கு முன்பு ஜெகதீப் தன்கர் வழக்கமான முறையில் மாநிலங்களவை துணைத் தலைவராக பணியாற்றினார். திங்கட்கிழமை பட்ஜெட் கூட்டத்தொடருக்கும் மழைக்கால கூட்டத்தொடருக்கும் இடைப்பட்ட காலத்தில் மறைந்த முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு அஞ்சலி செலுத்தி சபையில் தனது நாளை தொடங்கினார் ஜெகதீப் தன்கர். இதன் பின்னர் மாநிலங்களவையின் புதிய உறுப்பினர்களுக்கும் அவர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதனையடுத்து எதிர்க்கட்சிகள் முன்வைத்த 18 ஒத்திவைப்பு தீர்மானங்களை தன்கர் நிராகரித்தார். இந்த தீர்மானங்கள் பஹல்காம் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் பீகாரில் வாக்காளர் பட்டியல் மறு ஆய்வு ஆகியவற்றை விவாதிக்க வேண்டும் என கூறின. ஆனால் தன்கர் மேற்குறிப்பிடப்பட்ட அனைத்து தீர்மானங்களையும் நிராகரித்தார். இதன் பின்னர் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டன. மதிய உணவு இடைவெளிக்கு பிறகு சட்டசபை மீண்டும் தொடங்கிய போதும் எதிர்க்கட்சிகள் சார்பில் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவுக்கு எதிராக ஒரு பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இது குறித்து அவையில் பேசிய தன்கர் இது தொடர்பாக தேவையான நடவடிக்கை எடுக்குமாறு மாநிலங்களவை பொதுச் செயலாளருக்கு உத்தரவிட்டார். துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் மாநிலங்களவை தலைவராக தனது வழக்கமான பணிகளை செய்தார். அவர் மதியம் 12:30 மணிக்கு வணிக ஆலோசனை குழு கூட்டத்தில் கலந்து கொண்டார். அங்கு பாஜகவின் JP நட்டா மற்றும் கிரண் ரிஜிஜு உட்பட பல உயர்மட்ட தலைவர்கள் எதிர்பார்க்கப்பட்டனர். BSC மீண்டும் பிற்பகல் 4:30 மணிக்கு கூடுவதாக முடிவு செய்தது. ஆனால் மாலை 4:30 மணிக்கு நட்டாவும் ரிஜிஜுவும் வரவில்லை என்பது விசித்திரமானது. காங்கிரஸ் MP ஜெய்ராம் ரமேஷின் கூற்றுப்படி அவர்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்று தங்களுக்கு தெரிவிக்கவில்லை. இது தன்கரை வருத்தப்படுத்தியதாக கூறப்படுகிறது. பின்னர் அவர் கூட்டத்தை மறுநாளுக்கு மாற்றியமைத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அன்று மாலை 6 மணி அளவில் தன்கர் காங்கிரஸ் MPக்கள் ஜெய்ராம் ரமேஷ், பிரமோத் திவாரி மற்றும் அகிலேஷ் பிரசாத் சிங் ஆகியோரை சந்தித்தார். சந்திப்பின் போது முற்றிலும் சாதாரணமாக இருந்ததாகவும் தன்கருக்கு உடல்நல கோளாறுகளுக்கான அறிகுறியோ அல்லது ராஜினாமா செய்ய திட்டமிட்டோ இல்லை என்று மூவரும் கூறுகின்றனர். சில மணி நேரங்களுக்கு பிறகு குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செய்ததாக செய்தி வெளியானது. காங்கிரஸ் மற்றும் பிற எதிர்க்கட்சி தலைவர்கள் ராஜினாமா மிகவும் திடீர் மற்றும் விசித்திரமானது. இது உடல் நலம் பற்றி மட்டும் சொல்ல முடியாது என்று கூறுகிறார்கள். அவர்கள் சில முக்கிய விஷயங்களை சுட்டிக்காட்டுகிறார்கள். கடைசி தருணம் வரை செயலில் தன்கர் கூட்டங்களுக்கு தலைமை தாங்கினார். ராஜ்யசபாவில் உரையாற்றினார். மேலும் அவர் ஒரு பகுதியாக இருக்க விரும்பும் வரவிருக்கும் குழுவை பற்றியும் பேசினார். நோயின் எந்த அறிகுறியும் இல்லை. கூட்டங்களின் போது அவர் ஆரோக்கியமாகவும் இயல்பாகவும் காணப்பட்டார். அவரை சந்தித்த காங்கிரஸ் MPக்கள் அவர் நன்றாக இருப்பதாக கூறினர். பெரிய அரசியல் நகர்வுகள் நடந்து வருகின்றன. அதே நாளில் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவுக்கு எதிரான பதவி நீக்க தீர்மானத்திற்கான நோட்டீஸ் தனக்கு வந்ததாக தன்கர் மாநிலங்களவையில் தெரிவித்தார். இதற்கு 100க்கும் மேற்பட்ட MPக்கள் ஆதரவு அளித்தனர். இது தொடர்பாக பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள X பதிவில் நாட்டின் குடியரசு துணைத் தலைவர் பதவி உட்பட பல்வேறு பதவிகளில் நாட்டுக்கு சேவை செய்ய ஜெகதீப் தன்கருக்கு வாய்ப்புகள் கிடைத்துள்ளன. அவர் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்க வாழ்த்துகிறேன் என தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் செய்தி தொடர்பு பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் வெளியிட்டுள்ள X பதிவில் மாநிலங்களவையின் அலுவல் ஆலோசனை குழுவுக்கு ஜெகதீப் தன்கர் நேற்று மதியம் 12:30 மணிக்கு தலைமை தாங்கினார். இதில் அவைத் தலைவர் JP நட்டா, நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு உட்பட பெரும்பாலான உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதில் சிறிது நேரம் விவாதம் நடைபெற்றதை அடுத்து மீண்டும் மாலை 4:30 மணிக்கு அலுவல் ஆலோசனை குழு கூடுவது என முடிவெடுக்கப்பட்டது. மாலை 4:30 மணிக்கு அலுவல் ஆலோசனை குழு ஜெகதீப் தன்கர் தலைமையில் கூடியது. ஆனால் இதில் பங்கேற்க JP நட்டாவும் கிரண் ரிஜிஜுவும் வரவில்லை. அது குறித்த தகவலும் அவருக்கு தெரிவிக்கப்படவில்லை. இதனால் கோபம்
குழப்பமடைந்த அவர் இன்று மதியம் 1 மணிக்கும் அலுவல் ஆலோசனை குழு கூட்டத்தை ஒத்திவைத்தார். நேற்று மாலை 4:30 மணிக்கு நடைபெற்ற அலுவல் ஆலோசனை குழு கூட்டத்தில் ஜே.பி. நட்டாவும் கிரண் ரிஜிஜுவும் வேண்டுமென்று கலந்து கொள்ளாததற்கு ஏதோ தீவிரமான காரணம் இருக்கிறது. இதனால்தான் இந்திய வரலாற்றில் இல்லாத வகையில் குடியரசு துணைத் தலைவர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். உடல்நிலையை அவர் காரணமாக கூறியுள்ளார். அந்த காரணம் மதிக்கப்பட வேண்டும். ஆனால் அவர் ராஜினாமா செய்ததற்கு வேறு ஆழமான காரணங்கள் உள்ளன என்பது உண்மை. 2014க்கு பிந்தைய இந்தியாவை அவர் எப்போதும் பாராட்டி வந்தார். விவசாயிகளின் நலனுக்காகவும் நீதித்துறையின் பொறுப்புக்கூறல் மற்றும் கட்டுப்பாடு குறித்தும் அவர் அச்சமின்றி பேசி வந்தார். விதிமுறைகள் நெறிமுறைகளை கடைபிடிப்பவராக இருந்தார். ஆனால் அவர் தான் புறக்கணிக்கப்படுவதாக நம்பினார். ஜெகதீப் தன்கரின் ராஜினாமா அவருக்கு உரிய பாராட்டுகளை அவருக்கு வழங்குகிறது. அதே நேரத்தில் அவரை குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுத்தவர்களை மோசமாக பேசுகிறது என குறிப்பிட்டிருந்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.